ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ரொம்ப பேசிக்கான விஷயத்தை தான் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். செஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கும். ஸோ இந்த காயின் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கும் செஸ்ஸில். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி தான் அதை வைக்கணும். நம்ம காயினை வந்து முன்னாடி கொண்டு வரும்போது தான் கேம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் காயின் தான் வந்து மூவ் பண்ணணும். இப்போ நான் ஏதாவது ஒரு காயினை மூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்டில் உள்ள பிளாக் காயின் வந்து மூவ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒயிட் காயின் மூவ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பிளாக் காயின். இப்படியே தான் வந்து கேம் முடிகிற வரையும் மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து லூடோ கேம் பார்த்திங்க அப்படின்னா டைஸ் போடுறோம். டைஸ் போட்டு யாரையா வெட்டிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்மளே போடுவோம். ஸோ லூடோலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் செஸ்ஸில் வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பேசிக்கான ரூல் என்னது அப்படின்னா போர்டை எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். போர்டை வைக்கிறதுக்கெலாம் ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ரோவில் லாஸ்ட் காலம் இருக்குல்ல, அது வந்து ஒயிட்டில் இருக்கணும். இந்த சைடும் அப்படி தான் இருக்கணும், அந்த சைடும் அப்படி தான் இருக்கும். இந்த ரெண்டு பாக்ஸ்லேயுமே ஒயிட் சைடு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம வந்து போர்டை வைக்கணும். ஸோ இதுதான் வந்து போர்டை எப்படி வைக்கணுங்கிற ரூலு. ஸோ நெக்ஸ்ட்டு ரூல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ் போர்டில் செஸ் காயினை எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் காலமில் வந்து யானையை வச்சுக்கலாம். செகண்ட் காலமில் வந்து குதிரை வைக்கணும், அதே மாதிரி ரைட் சைடும். நெக்ஸ்ட் காலமில் வந்து மந்திரி வைக்கணும், அதே மாதிரி அந்த சைடும். இதே மாதிரி நம்ம வந்து ஆப்போசிட் சைட்ஸுக்கும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது ரோவில் வந்து செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், இந்த சைடும் அந்த சைடும். நெக்ஸ்ட் இப்போ மிச்சம் இருக்கிறது என்னதெல்லாம் அப்படின்னா இந்த சைடு 2 காலமும் அந்த சைடு 2 காலமும் இருக்குது. ஸோ இந்த காலம் எதுக்காக அப்படின்னா ராஜா ராணி வைக்கிறதுக்காக. ஸோ நிறைய பேருக்கு தான் கன்ஃபியூஸ் ஆகும் ராஜா ராணியை எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அது எங்கே வைக்கணும் அப்படின்னா ஒயிட் ராஜாவை வந்து பிளாக் காலமில் வைக்கணும், பிளாக் ராஜாவை வந்து ஒயிட் காலமில் வைக்கணும். நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிற காலத்தில் வந்து ராணி வச்சுக்கணும். ஸோ ஒயிட் ராணி வந்து ஒயிட்டில் இருக்கும், பிளாக் ராணி வந்து பிளாக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளாக் ராணி வந்து பிளாக்கு, ஒயிட் ராணி வந்து ஒயிட்டு, மிச்சம் இருக்கிறதுல ராஜா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செஸ்ஸில் எது வின்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீமில் உள்ள ராஜாவுக்கு வந்து நம்ம செக்மேட் வைக்கணும். ஸோ செக்மேட் என்னது அப்படின்னா ஆப்போசிட் ராஜா இருக்குல்ல, அதுக்கு வந்து எந்த இடமும் கொடுக்காம இருக்கிற இடத்துலையும் அது இருக்க முடியாத மாதிரி நம்ம அது வந்து சுற்றி வளைக்கணும். ஸோ அதுதான் செக்மேட்டு. நம்ம வந்து அதை அடித்து ஜெயிக்க முடியாது செஸ் கேம் பொறுத்தவரையும். அது வந்து சுற்றி வளைச்சி வேறு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது போகிறதுக்கு. ஸோ இதுதான் செஸ் கேமில் உள்ள வின்னு. ஸோ இது எல்லாம் தான் செஸ் கேமில் உள்ள பேசிக்கான ரூல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.